எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை திருப்பதி வெங்கடாஜலபதி. அந்த அந்த கோயிலில் நடந்த ஒரு சம்பவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி மலையில் பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதியில் நிறைய புஷ்கரணி அப்படின்னு அருவிகள் இருக்குது. அந்த அருவியில் தினமும் திருவேங்கடமுடையானும் பத்மாவதி தாயாரும் நீராடுவதாக ஐதீகம் இருக்குது. இந்த கதை ஒரு அரச குடும்பத்தில் நடந்தது. இதில் சந்திர வம்சத்து அரசன் நந்தன் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் தர்மகுப்தனுக்கு கொடுத்துட்டு அவர் அந்த காலம் மாதிரி அவர் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ தர்மகுப்தன் தான் அந்த சந்திர வம்சத்து அந்த தேசத்தை ஆண்டுட்டு இருக்கிறாரு. இது திருப்பதியில் இருக்கிற ஒரு தேசம். அப்போது ஒரு நாள் இந்த தர்மகுப்தன் வேட்டைக்கு போடுறாரு. வேட்டை கொஞ்சம் நேரம் வேட்டையாடி முடிச்சோன்னா அவருக்கு களைப்பாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இருட்டாயிருச்சு, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறார். பாதுகாப்பாக இருக்கலான்ட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமும் வருது, ஒரு கரடியை துரத்திட்டு வருது. இந்த சிங்கம் கரடியை துரத்திட்டு வருது. இந்த கரடி என்ன பண்ணுது, இந்த அரசகுமாரன் தர்மகுப்தன் ஏறி இருக்கிற அதே மரத்து மேலே ஏறி இந்த கரடியும் உட்காந்துக்குது. அப்போ கரடியும் மனுஷன் சாப்பிடும் தான். ஆனால் இந்த கரடி மனுஷனை சாப்பிடலை. ஏன்னா இதுவும் ஒரு சாப விமோசனத்தினை பற்றின ஒரு கதைங்க. இந்த கரடியும் ஒரு அரசனாக இருந்திருக்கு. அப்போது இந்த கரடியும் இந்த தர்மகுப்தனும் ஒரே மரத்தில் இருக்காங்க. அப்போது கீழே இருக்கிற சிங்கமும் இவங்களை 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அரசகுமாரன் எனக்கு களைப்பாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கரடியோட மடியில் படுத்து இந்த அரசகுமாரன் தூங்குறாரு கரடியோட மடியில். அப்போ கீழே இருக்கிற சிங்கம் என்ன சொல்லுது, நீ அந்த மனுஷனை தள்ளி விட்டுருக்கீல, நான் அவனை சாப்பிட்டுட்டு நான் பசியாடிட்டு நான் போயிடுறேன், உன்னை நான் விட்டுறேன் அப்படிங்குது. கரடி என்ன சொல்லுது, இல்லை என்னை நம்பி என்னை சரணடைஞ்சிருக்கிறேன், நான் அவனை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு கரடி பேசாமல் இருக்குது. கீழே தள்ளி விடலை அந்த தர்மகுப்தனை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே இந்த தர்மகுப்தன் கொஞ்சம் டயர்ட் தீந்து அவர் எண்ணிக்கிறாரு. அப்புறம் கரடி சொல்லுது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த தர்மகுப்தன் அவரும் ஓகேங்கிறாரு. அவரு அந்த மரத்துலேயே இருக்காரு. இப்போ கரடி தூங்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கரடி என்ன பண்ணுதுன்னா, மனுஷனை நம்பாமல் ஒரு கையில் ஒரு கொம்பை பிடிச்சிட்டு தான் தூங்குது. ஏன்னா மனுஷனை நம்பக்கூடாதுங்கிறது அந்த கரடி தெரிஞ்சிருக்கு அப்போவே. அப்போது இந்த சிங்கம் என்ன சொல்லுது, இந்த மனுஷனை பார்த்து, இந்த தர்மகுப்தனை பார்த்து, நீ அந்த கரடியை தள்ளி விட்டுரு, நான் கீழே இருந்து அந்த கரடியை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன். எதுவே ஆனாலும் நீ கீழே வந்தாலும் நான் உன்னை சாப்பிட்ருவேன், மேலே இருந்தாலும் கரடி ஒரு இது சாப்பிட்றது தான், மாம்ச போஜனம் சாப்பிட்றது, அது உன்னையே சாப்பிட்ரும் அப்படின்னு பயமுறுத்துது இந்த சிங்கம். இந்த மனுஷன் இந்த தர்மகுப்தன் என்ன பண்ணுறான், அறிவில்லாமல் அந்த கரடியை தள்ளி விடுறான். தூக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்டான கரடி ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்குதானே, அந்த கொம்பை கெட்டியாக பிடிச்சிக்கிது. இந்த கரடி கீழே விழுகலை. அப்போ தான் அந்த கரடி ஒரு உண்மையை சொல்லுதுங்க. சிங்கத்தை பார்த்து கரடி என்ன சொல்லுதுன்னா, சிங்கமே, நீ குபேரனோட மந்திரியாக இருந்த, உன் பேர் பத்திரன் அப்படிங்கிறது, நீ சாபம் உனக்கு கௌதம முனிவரோட சாபத்தினால நீ சிங்கமாயிட்டுக்க. தர்மகாஷ்டன் என்னும் நான் பிருகு வம்சத்தில் பிறந்திருக்கேன். என் பேர் தர்மகாஷ்டன், நான் பிருகு வம்சத்தில் பிறந்தவன். உனக்கு சாப விமோசனம் கொடுத்து உனக்கு சுயமான ஒரு உருவம் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் கரடி உருவத்தில். அதனால் நம்பிக்கை துரோகம் பண்ணின இந்த அரசனுக்கு மதி இழந்து போக கடவுது, அதாவது சுய புத்தி இல்லாமல் போகட்டும்னு அந்த ராஜாவுக்கு ஒரு சாபமும், இந்த சிங்கம் சுய உருவம் கிடைச்சி அவர் பத்திரன் அப்படிங்கிற ஒரு மனுஷ ரூபமும் எடுத்து சாப விமோசனமும் கொடுத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த தர்மகுப்தன் பைத்தியம் பிடிச்சி அப்படியே தேசமாக சுத்துறாரு. அவனுக்கு
தான் எங்க இருக்கிறேன்னே தெரியாது அல்லவா. அப்ப ராஜாவை காணோன்ட்டு அந்த மந்திரிகளும் அந்த நாட்டு மக்களும் தேடி 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 இவர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த நந்தன் அவர், இந்த அரசகுமாரனோட அப்பா, அவர் தபஸ்ல இருக்காரு அல்லவா, அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவரு தன் மகனை கூட்டிட்டு வந்து இந்த இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல சுவாமி புஷ்கரிணி, அது திருப்பதி மலையில மேல் திருப்பதியில இருக்கிற ஒரு தீர்த்தம், அருவிங்க. அங்க கொண்டு வந்து இந்த தர்மகுப்தனை நீராட வச்சு, அதுக்கப்புறம் அந்த தர்மகுப்தனோட சித்த பிரமை அது நீங்கினதாகவும், அவர் அப்புறம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணினதாகவும் திருப்பதியில ஒரு நடந்த கதை இருக்கு. இந்த சுவாமி புஷ்கரிணியில நம்ம ஸ்நானம் பண்ணி குளிச்சு நம்ம நல்லா வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய எல்லா பாபங்களும் போய் நம்ம புண்ணிய லோகத்தை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீக கதைங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.